அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நாம திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாநாடு நடத்த போகிறார் அவருடைய தலைமையில். அதை பற்றியும் ஏடிஎம்கேலேருந்து அழைப்புகள் வரப்போகுது, அண்ணனை ஏடிஎம்கேல சேர்த்துக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வளம் வந்துச்சு. அதை பற்றியும் யோசிக்கலாம் வாங்க. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் போதைப்பொருள் கலாச்சாரம் எவ்வளவு மோசமாக போய்கிட்டு இருக்கு தமிழகத்தில் அப்படின்னு. திரு அண்ணாமலை அண்ணன் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹி மென்ஷன்ட் இதை சப்ளை சைடில் இருந்து குறைக்கணும்னு நினைக்கிறத விட டிமாண்ட் சைடில் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய மனிதர் அண்ணன். ஸோ மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். அரசு மாத்திரமே குறை சொல்லிட்டு இருக்காமல் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது எவ்வளவு மோசமானது, இது நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் எப்படி அழிக்கும், உங்களோட ஃப்யூச்சர் இல்லாமல் போயிடும், இப்படி விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹோல் ஜூலை மந்த்தை அவர் டெடிகேட் பண்ணியிருக்காரு. அதுக்காக அதன் விளைவாக ஒயிட் பேண்ட் வியர் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட போய் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அழைப்பு விடுத்திருந்தார் அண்ணன். அதனை அடுத்து அவர் அறிவித்தார், ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் நம்மளுடைய வி த லீடர்ஸ் அமைப்பின் சார்பாக முதல் மாநாடு நடக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது நேஷ்னல் சேனல்ஸ்லலாம் பெரிய பேசு பொருளாக இருந்துச்சுங்க, பேசப்பட்டது. இன்னும் மீட்டிங் முடிஞ்சால் இன்னும் ஹைப் ஜாஸ்தியாக இருக்கும், ரைட்? ஸோ அப்பேற்பட்ட ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும், நாளைய சமுதாயத்தை காக்கணும் அப்படிங்கிற பெரிய பெரிய கோலோடு அண்ணன் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட நம்மளோட ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி அண்ணன் பின்னாடி போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாய்மார்கள் கிட்ட கேட்கப்பட்டது, ஒரு பெண்மணி கிட்ட கேட்கப்பட்டது. அதுக்கு அவங்க ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க. நான் அண்ணாமலை அண்ணன் அவர்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரீசன் என்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை, என் பசங்களோட எதிர்காலம் நாளைக்கு நல்லா இருக்கணும்னா நான் இன்றைக்கி அண்ணாமலை மாதிரியான தலைவரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ அழகான புரிதல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நாம் அண்ணாமலை அண்ணனை சூஸ் பண்ணுறது நமக்கு மாத்திரம் நன்மை இல்லை, நம் எதிர்கால தலைமுறைக்கும் அது நன்மையை பயக்கும். அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஒரு நேர்மையான, அச்சமற்ற, திறமையான, அறிவு சார்ந்த சிந்தனைகளை எடுத்து முன்வைக்கக்கூடிய சிறந்த தலைவர். அவர்கிட்ட மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் சப்போர்ட் கூடிக்கிட்டே இருக்கிறத நாங்கள் கண்கூடாக பார்க்க முடியுது. இதையடுத்து ஏடிஎம்கேயில் நடந்த நேற்றைய தினம் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏடிஎம்கேல நிறைய எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு டிவிகேல தன்னை இணைச்சிக்கிறத பார்க்க முடியுது. நிறைய முக்கிய நிர்வாகிகளும் அப்படியே படையெடுத்து டிவிகே பக்கம் போகிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் ஏடிஎம்கேவோட பலம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆலோசனை கூட்டத்தில் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கை உடைய, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிற திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே 18 லட்சம் தன்னார்வலர்கள் சேர்ந்துருக்காங்க. ஒருவேளை இவர் நம்ம கூட இருந்தால் ஏடிஎம்கேக்கு அது ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கக்கூடும். அதுக்காக அண்ணனை ஏடிஎம்கேல சேர சொல்லி அவங்க அழைப்பு விடுக்க போகிறதாகவும் திட்டம் தீட்டப்பட்டு கொண்டு இருப்பதாகவும் நேற்றைய தினம் செய்தியில் அது வந்தது. அண்ணன் பெரிய பெரிய கனவோடு ஒரு தாய் பறவை மாதிரி ஒரு கூட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த நாளைய தலைமுறை அப்படிங்கிற முட்டைகள் எல்லாம் அந்த தாய் பறவை கிட்ட தான் அடகாத்து நாளைக்கு நல்ல சமுதாயத்தை உருவாக்க போகுது. ஸோ இந்த தாய் பறவை பெரிய லட்சியத்தோடு பயணித்து கொண்டு இருக்கிறது. அது பெருங்கடல்களுக்கு அஞ்ச போவதில்லை, எந்த கிளைமேட் சேஞ்சுக்கும் பயப்படாது. அது தன் இலக்கை நோக்கி உயர உயர பறந்து கொண்டே இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் டிபேட்ஸில் நாம் எதையும் சாதிச்சிட முடியாது. இறங்கி ரோட்டில் வேலை பார்க்கணும். டே டு டே லைஃப்பில் மக்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு மக்களை
இயக்கத்தில் வந்து இறங்கி வேலை பார்க்க வைக்கணும். பார்வையாளர்களாக இருந்தது போதும் அப்படின்னு தலைவர்களாக மாறி இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும்னு தான் அண்ணா ஆசைப்படுறார். ஸோ இப்பேற்பட்ட சிந்தனை இருக்கிற தலைவர்கள் கையில் நாளைய தலைமுறை இருந்தால் அது ரொம்ப பாதுகாப்பானதாகவும் பத்திரமானதாகவும், அட் த சேம் டைம் போதைப் பொருள் நான் உட்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு இளைஞன் உறுதிமொழி எடுத்துக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஒரு அண்ணன் அதை செய்கிறாருன்னா அது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது, அந்த சொசைட்டிக்கு எவ்வளோ நல்லது, அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எவ்வளோ நல்லது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அமேசிங்கான ஜாபை அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த கேப்பில் அண்ணன் இப்போ அமெரிக்காவில் ஃபெட்னாங்கிற அமைப்பு நடத்துகிற ஒரு தமிழ் பேரவையில் உரையாற்றி கொண்டு இருக்கிறார். ஸோ அண்ணன் புகழ் கண்டங்கள் தாண்டி கடல்கள் தாண்டி பரவிக்கொண்டே இருக்கிறது. எடுத்து வைக்கிற அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறட்டும், அவருடைய கனவு நனவாகட்டும், என்றும் அவர் வழியில் பயணிப்போம். நன்றி. மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.